ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே இத்தனை நாளாக காத்துட்டு இருந்த அந்த ஒரு எபிசோடு இன்னைக்கு வந்தாச்சு. பாரதி வெண்பாட்டை என்னோட வாழ்க்கையிலேயே நாசம் பண்ணின காரணம் சொல்லு வெண்பா அப்படின்னு கேட்குறாரு. வெண்பா சொல்றாங்க, நான் காரணம் சொல்றேன், இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத, ஏன் உனக்கு கூட தெரியாத அந்த உண்மையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. இது இன்னைக்கு நேத்திக்கு உருவான வன்மம் கிடையாது, 15 வருஷமா என்னோட மனசுல கொழுந்து விட்டு எறிகிற வன்மம் இது அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஆறுதலா பேசுறதுக்கு நான் வேணும், உனக்கு கடலை போடுறதுக்கு நான் வேணும், ஆனா லவ் மட்டும் வேற ஒருத்தைய பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நான் பெஸ்டி, அவன் உன்னோட லவ்வர் அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெஸ்டி கதையெல்லாம் இந்த வெண்பாட்டு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு பேட் கேரக்டர் இருக்கு, ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும்னா அது கண்டிப்பா எனக்கு கிடைச்சாகணும், அப்படி இல்லை அப்படின்னா நானே பிடுங்கிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. என்னோட அம்மா என்னைய செல்லம் கொடுத்து ஒரு சின்ன ஏமாற்றத்து கூட கொடுக்காம என்னைய வளர்த்துட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கிடைக்காத ஒண்ணு நான் பிடுங்கிக்கணும்னு நினைச்சேன், இதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு வெண்பா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹேமா அப்படின்னு ஹேமாவோட பேரை சொல்றாங்க. என்ன பாரதி புரியலையா, உன்னோட எக்ஸ் லவ்வர் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. அவ என்ன லாரி ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவளை லாரி விட்டு ஏத்தி கொல்ல சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. என்னோட கெட்ட நேரமோ நல்ல நேரமோ தெரியல, அந்த வண்டியில நீயும் போன அப்படின்னு சொல்றாங்க. நீ வேற யாரையும் லவ் பண்ணிடக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு முதுகுல அடிபட்டு உனக்கு குழந்தை பெத்துக்கிற தன்மை போயிடுச்சு அப்படின்னு நான் தான் ஃபேக்கா ரிப்போர்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாவது உன்னோட மனசுல நான் இடம் பிடிக்கலான்னு நினைச்சேன், ஆனா நீ இந்த கேவலமான கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கே பத்திரிக்கை அனுப்புற அப்படின்னு சொல்றாங்க. உன்னை உருகி உருகி காதலிச்ச எனக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு காண்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. ஹேமா மாதிரி இவளையும் மேல அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த துர்காவை நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்ணம்மாவுக்கு ஆயுசு கெட்டி போல எல்லா தடவையும் எஸ்கேப் ஆயிட்டே இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இவ உயிரை தான் வாங்க முடியல, அட்லீஸ்ட் மானத்தையாவது வாங்கலான்னு முடிவு பண்ணினேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. கண்ணம்மாவுக்கும் அவளோட ஃப்ரெண்டு வருணுக்கும் தப்பான உறவு இருக்கு அப்படின்னு வீண் பள்ளி அவ மேல நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ 2 தடவை ஃபர்டிலிட்டி டெஸ்ட் எடுத்தையே, அந்த ரிப்போர்ட்டை மாத்தினது நான் தான். தடவை ரிப்போர்ட்டை மாத்தினேன், 2வது தடவை நான் ஸ்பெசிமனையே மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இப்பவாவது புரிஞ்சுக்கோ பாரதி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. இந்த உலகத்துல வேற எவ்வளவு இந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ண முடியாது, ஐ லவ் யூ பாரதி அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. ஆனா இப்ப கூட நீ அந்த கண்ணம்மாவை லவ் பண்றேன்னு தானே வந்து நிப்ப அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கண்ணம்மாவை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா கழுத்தை பிடிச்சி நெரிக்க போறாங்க வெண்பா. அந்த டைம்ல கரெக்டா போலீஸ் இப்ப அங்க வந்துடுறாங்க. என்ன இங்க கூட்டமா இருக்கு, யாரு கால் பண்ணி எங்களை வர சொன்னது அப்படின்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க. ஷர்மிளா சொல்றாங்க, பல கொலைகளை பண்ண அக்யூஸ்ட் இங்கதான் இருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் அது அப்படின்னு போலீஸ்காரங்க கேக்குறாங்க. இங்க நிக்கிறாளே என்னோட பொண்ணு வெண்பா தான் அது அப்படின்னு சொல்றாங்க. அவளை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து தப்பா வளர்த்துட்டேன், அதனாலதான் ஒரு சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. இங்க இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, நான் பின்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. போலீஸ் இப்போ வெண்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது. வெண்பா பாரதிட்ட சொல்றாங்க, என்ன பேபிமா எஸ்கேப் ஆயிட்டோன்னு நினைக்கிறியா, இது சின்ன பிரேக் தான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. நான் உன்னை விடவே மாட்டேன் பாரதி, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஷர்மிளா இப்போ பாரதிட்டையும் அவங்க ஃபேமிலி எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னோட பொண்ணால உங்க வாழ்க்கையில இருந்த சந்தோஷத்தை நீங்க இழந்துட்டீங்க, அதுக்காக நான் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது தகும் அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. ரோஹித் சொல்றாரு, வெண்பா பெரிய பாவம் பண்ணிட்டா, அவளோட புருஷன்ற முறையில நான் உங்க எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித் இப்போ ஷர்மிளாவை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, அகிலன் என்கிட்ட எவ்வளவோ சொன்னா இந்த வெண்பாவை நம்பாதீங்கன்னு, ஆனா நான் தான் பாரதியோட ஃப்ரெண்டு தானே அவ, அப்படி அவ என்னதான் பண்ணிட போறான்னு அசால்ட்டா இருந்துட்டேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. 10 வருஷமா நம்ம குடும்பப்பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்பான்னு நினைக்கிறப்ப உலகத்துல இப்படிலாம் நடக்குமான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லை, ஆனா ஒரு டாக்டரா இருக்கிறவனையே நம்ப வச்சு இத்தனை வருஷமா அந்த வெண்பா ஏமாத்திருக்கிறா அப்படின்னா அவ எவ்வளவு மோசமான ஆளா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேணு சொல்றாரு, நமக்கே இப்படி இருந்துச்சுன்னா பாரதிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாரதி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு, இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. வெண்பாவை நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் நினைச்சேன், எனக்கு அவ நல்லதுதான் பண்ணுவான்னு அவளை வெள்ளந்தே நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ ஹேமாவை கொலை பண்ணி கண்ணம்மாவையும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. என்னோட மனைவி குழந்தைகள் நான் சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கையை அவ கெடுத்துட்டா, ஏன் இப்படிலாம் நடந்துச்சு, நான் யாருக்கு என்ன கெட்டது பண்ணனேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. கண்ணம்மா முன்னாடி போய் நிக்கிறாரு பாரதி. கண்ணம்மாவை கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிரு கண்ணம்மா அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.